இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா யூசுவலா அவருக்கு பிடிச்ச கலர் என்னமா? பிளாக், கிரீன் இல்ல ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. ஆமா, அவருக்கு பர்டிகுலரா ஒண்ணும் கிடையாது. எடுத்துட்டு போய் கொடுத்தா அவர் போட்டுக்குவாரு. பிடிச்ச கலர் தான் நீங்க தான் நிறைய பாத்திருக்கீங்களே, ப்ளூ, அப்புறம் இந்த ஒரு மாதிரி ஆர்மி கிரீன், அந்த மாதிரி ஒரு லைட் ஷேட்ஸ் அதெல்லாம் போடுவாரு. பிளாக்கும் பிடிக்கும். பிளாக். சோ மதர்ஸ் டேக்கு யூசுவலா அவர் என்ன கிஃப்ட் பண்ணுவாருமா? அவர் என்ன பண்ணுவீங்க அம்மா பையன்? அத பத்தி சொல்லுங்க. விஜய்க்கு வந்து எல்லா நாளும் ஒரே நாள் தான். கர்த்தர் உண்டாக்கின நாள் எல்லாமே ஒரே நாள், நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த விஜய்க்கும் சரி சிசிக்கும் சரி தனியா செலிப்ரேட் பண்றதுன்றதுல ஒரு பெரிய இது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஆசையை கொண்டு போய் இன்னைக்கு மதர்ஸ் டேப்பா, எனக்கு ஞாபகம் வந்தது, கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு, இந்தா வச்சுக்கோ. இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்களா? ஆனா மதர்ஸ் டே தாண்டி இன்னொரு நாளும் வருதே, அவரோட பர்த்டேவும் வருது. June 22 பர்த்டேக்கு நான் இந்த ஷாப்ல தான் வந்து எடுப்பேன். 2-3 எடுத்து கொடுப்பேன். அதுல எது இஷ்டமோ அவர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. சூப்பர். சோ என்னமா என்ன பாக்குறீங்க? இந்த ப்ளூ தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, நான் சொல்லல. இங்க சுத்தி ஸ்கை ப்ளூ, அந்த ப்ளூ கிட்ட தான் அவங்க எப்பவுமே நிப்பாங்க. நல்லா இருக்க விஜய்? நல்லா இருக்க? அச்சோ, உன்னோட ஃபேவரட் கலர்? சூப்பர். சோ ஆமா, இப்ப அவரோட ஃபேவரட் கலர் விடுங்க. ஆனா உங்களுக்கும் ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ப்ளூ ரொம்ப பிடிக்கும். லைட் ஷேட்ஸே ரொம்ப பிடிக்கும். ஷர்ட்ஸ் என்ன இது ஓகேயா? உங்களுக்கு எல்லாம் ஓகேயா? எங்களுக்கு அங்க பாத்தீங்களா எல்லாருமே பக்கா அப்படின்றாங்க. சூப்பர். சோ அப்படியே இன்னொன்னு எடுத்துருங்கம்மா, பர்த்டே வேற வருது அப்படியே. ஆனா இப்ப எல்லாருமே ஒரு விஷயம் யோசிப்பாங்கம்மா, என்ன மதர்ஸ் டே அப்படின்னா யூசுவலா சன் ஆர் டாட்டர் பசங்க தானே கிஃப்ட் பண்ணும் அம்மாக்குன்னு யோசிப்பாங்க. பட் அம்மா கிஃப்ட் பண்றதுக்கான காரணம் வந்து ஆக்சுவலா என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னன்னா அவரோட பர்த்டேவும் வருது. சோ 2 விஷயமும் அடுத்தடுத்து வரதுனால ஒரு ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே அவங்க யூசுவலா வந்து 2 கிஃப்ட் சார் கொடுப்பாங்க. சோ அதுல ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணியாச்சு. சோ அடுத்தது என்ன எடுக்க போறான்னு பாக்கலாம். ஏதோ அப்படியே ஃபங்கியா எடுக்கலாமாமா? அப்படிலாம் சார் போடுவாரா? போட மாட்டாரா? இந்த வாட்டி நம்ம கொடுத்து போட வச்சிடலாமா? ஷூட்டிங்னா போடுவாரு, சாதாரணமா போட மாட்டார். ஆனா ஒரு நாளைக்கு சார் கிட்ட இருந்து எனக்கு சம்மாடி ஆக மட்டும் எனக்கு தெரியும். ஓகேமா, இது ஓகேவாமா? இது ஓகேமா, இது ஓகே. தனியா வச்சிடலாமா? தனியா வச்சிடலாம். இதுனா யாருக்கா அந்த பாக்கியம் இருக்கா? சார், இந்த ஷோபா அம்மா 2 பேரும் சேர்ந்து சூப்பரா உங்களுக்கு ஒரு சம்மர் கிஃப்ட் வருது மதர்ஸ் டேக்கு. அடுத்தது பர்த்டேக்கு அவங்க ஏதோ செலக்ட் பண்ண போறாங்களாம். ப்ளீஸ்மா. என்ன ஸ்டைலா போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க கூட மட்டும் நான் சேர்ந்தா நாங்க 2 பேரும் என்னைக்குமே கேமரா முன்னாடி ஒரு ஷூட்டிங் ஞாபகம் வந்துரும், உடனே சிரிக்க ஆரம்பிச்சிரும். ஓகேமா, அடுத்தது போயிடலாம். ஷார்ட் நம்பர் 2 எடுக்க போறாங்க. நம்பர் 2 மா, இங்க நீங்க சொன்ன அத்தனை கலர்ஸுமே இருக்கு. ஐயோ, அத்தனை கலர்ஸும் இருக்கு. பா விஜய், உனக்கு செலக்ட் பண்றது விஜய் எப்படி இருக்குமா? இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா?